ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்என்ஏ இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களோட ஃபேவரட்டான ப்ரெட் பீஸா நம்ம வீட்டிலேயே எப்படி வந்து ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பீஸா. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் பீஸாக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 3 கலரில் குடமிளகா வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ரெட் சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் கெச்சப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கலந்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்து பீஸா சாஸ் அல்லது ரெட் சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி பேனில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து ப்ரெட் ஸ்லைஸை லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல வெஜிடபிள்ஸ், அதை எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தோசை பேனில் போட்டுருங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் போட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். நம்ம ரோஸ்ட் பண்ண பாகம் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த ப்ரெட்டை நம்ம இப்படி வச்சிடணும். அடுத்ததாக இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தோம்ல அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட வந்து மொசரல்லா சீஸ், இந்த சீஸை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல எலாஸ்டிசிட்டியாக வரும். இது வந்து நம்ம மேலே வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து குக்கிங் டைம். இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம அடுப்பை வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது போல் நம்ம மற்றதையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பீஸாவை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். La la la